ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்டேல ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக போன வீடியோவில் நான் சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு ஸ்டாக் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஜாக்பாட் காலாக அது மாதிரி இருந்தது. அதை பற்றி நாம் இந்த வீடியோடைய கடைசியில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் நான் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தனோ அது எல்லாமே எந்த லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு என்பதை கூட இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதை வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதில் வந்து நிஃப்டியும் இருக்கும், பேங்க் நிஃப்டியும் இருக்கும், லைவ் கால்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தா அதுவும் இருக்கும், ப்ளஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்த சில கால்ஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அது தாராளமாக செக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது பையோ செல்லோ ஏதாவது பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைவ் மார்க்கெட்டில் என்கிட்ட கேட்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் லைவாக இருப்பேன். அதனுடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இது நிஃப்டியுடைய சார்ட்டு. ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி என்ன நிலைமையில் இருக்குது என்பதை பார்க்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டியுடைய ட்ரெண்ட் லைன். ஸோ நிஃப்டி வந்து ஒரு அருமையான சூப்பரான ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த லெவலில் வந்து நிஃப்டி வந்து மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. நீங்கள் ஃப்ரைடே கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே லெவல் வந்து திருப்பியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த லெவல் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல், அதாவது 21,730 லெவல் நீங்கள் குறிக்கக்கூடிய ஒரு லெவல். ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் அது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 21,730 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து பை பண்ணுங்க. 40 புள்ளிகளில் ஸ்டாப் லாஸ் வைங்க. டார்கெட் 21,770 அண்ட் 21,830 அல்டிமேட் டார்கெட். இதை நீங்கள் பிளான் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுத்து அப்படின்னா அப்போ நீங்கள் டிசிஷன் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பை பண்ணுங்க. இது வந்து முதல் சினாரியோ. சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த லெவல் இது வந்து நிஃப்டியுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், அதாவது 21,630 லெவல். ஸோ நாளைக்கு நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லெவல், அதாவது 21,630 லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை வந்து தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ எப்போ வந்து இந்த 21,630 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் செல் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பிக்கோ இல்லை இந்த டாப், இந்த டவுன் பெட் இது டச் ஆகுது கிடையாது, பாடி வந்து ஃபார்ம் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாடி ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 40 புள்ளிகள், டார்கெட் வந்து 21,590 அண்ட் 21,530 அல்டிமேட் டார்கெட். இந்த ரெண்டு டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். ஸோ நிஃப்டி வந்து என்ன பண்ணணும் என்பதை நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் எது அப்படின்னா பையிங் வந்து 48,285 லெவல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரெசிஸ்டன்ஸ், எப்படி நிஃப்டியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு அருமையான ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லைனை வந்து பேங்க் நிஃப்டி மல்டிபிள் டைம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு, பட் பிரேக் ஆகலை. அட்டெம்ப்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆயிருக்கு.
ஸோ சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணால், அதாவது 48,285 லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக ஒரு பை கால் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ நாளைக்கு சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த லெவல் கிட்ட வந்து இந்த 48,285 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 48,400, செகண்ட் டார்கெட் 48,550 600. சப்போஸ் அதுவும் தாண்டி இந்த 650 லெவல் கிட்ட வந்து இங்கே சஸ்டெயின் ஆகி இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நியூ ஹை வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டியில் கூட நீங்கள் பார்க்கலாம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே அதாவது 48,650 லைஃப் டைம் ஹையில் சஸ்டெயின் ஆகி பிரேக் பண்ணால் நீங்கள் நியூ ஹை பார்க்கலாம். இது வந்து நிஃப்டியுடைய ஃபர்ஸ்ட் சினாரியோ. சப்போஸ் நிஃப்டி வந்து எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான ட்ரெண்ட் லைனை இங்கே ஹாரிசான்டல் சப்போர்ட் வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ண தான் நிஃப்டி வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் கொடுத்து கூட கரெக்டாக இந்த இடத்துல திருப்பியும் இது சப்போர்ட்டாக எடுத்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நிஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல், அதாவது 47,800 லெவல். இதை வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணக்கூடாது. சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லெவல் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுதுன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியை தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள். இனிஷியல் டார்கெட் 47,700, அல்டிமேட் டார்கெட் 47,550 500 லெவல். இதை நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். எப்படி நிஃப்டி வந்து, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல், இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு இன்ட்ரடேல நாம் சில ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவலை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த லெவல் கிட்ட வந்து இந்த டாடா கெமிக்கல் வந்திருக்கு. பட் பிரேக் ஆகாமல் அங்கேருந்து சப்போர்ட்டாக எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவல், இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாடா கெமிக்கலை செல் பண்ணலாம். செல் டாடா கெமிக்கல் பிலோ 1094. ஸ்டாப் லாஸ் வந்து 1115, டார்கெட் வந்து 1085, 1078 அண்ட் 1055. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 1115 ஸ்டாப் லாஸை வச்சு செல் டாடா கெமிக்கல். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், கண்டெய்னர் கார்பரேஷன். ஸோ இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நிறைய தடவை அட்டெம்ப்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண, பட் இந்த ஸ்டாக்கால் முடியல. ஸோ ஃப்ரைடே கூட இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவல், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். அதே மாதிரி இந்த லெவல், அதாவது ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் லெவலும் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் கண்டெய்னர் கார்ப்பில் இருக்கு. ஸோ பை அபவ் 907, ஸ்டாப் லாஸ் 898, டார்கெட் வந்து 912, 918 அண்ட் 925. சப்போஸ் இது முடியாத பட்சத்தில் 886 பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்க. செல் பிலோ 886, ஸ்டாப் லாஸ் 897, டார்கெட் 881, 877 அண்ட் 869. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்கலாம், ஒபிராய் ரியாலிட்டி. ஸோ இந்த ஒபிராய் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் கூட ஒரு அருமையான சப்போர்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது மல்டிபிள் டைம்ஸ் இங்கே டச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நாம் டபுள் டாப்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு இந்த டபுள் டாப்
நெக்லைன் பிரேக் பண்ணா நீங்க செல் பண்ணலாம். செல் பிலோ 1508, ஸ்டாப் லாஸ் 1525, டார்கெட் 1500, 1494, 1470. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 1525 ஸ்டாப் லாஸ் வச்சு செல் மொபிராய் ரியாலிட்டி. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். டெல்டா கார்ப். டெல்டா கார்ப் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் கிட்ட இருக்குது. பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ண, அதாவது 153.25, 153.50 இல்லை 154 பிரேக் பண்ணா இன்னும் மேலே போகலாம். சப்போஸ் அது போக முடியாம இந்த லெவல் பிரேக் பண்ணா நீங்க தாராளமா செல் பண்ணலாம். ஸோ இது 154 லெவல் பிரேக் பண்ணா நீங்க தாராளமா பை பண்ணுங்க. சப்போஸ் 150 பிரேக் பண்ணா செல் பண்ணுங்க. ஸோ இந்த 2 லெவல் நீங்க நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க. 154 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க 152, 156, 158, 50, அப்புறம் 161 வரைக்கும் நீங்க பிளான் பண்ணலாம். டெல்டா கார்ப் சப்போஸ் இது பிரேக் ஆச்சுன்னா. இல்ல இங்க நீங்க ஒரு அருமையான ஃபார்மேஷன் உங்களால பார்க்க முடியுதுல, பாருங்க. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இங்க இந்த ஸ்டாக் வந்து ட்ரை பண்ணது ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த நெக் லைன் பிரேக் பண்ணா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இந்த நெக் லைன் பிரேக் பண்ணா நீங்க தாராளமா டெல்டா கார்ப்பை செல் பண்ணலாம். செல் பிலோ 150, ஸ்டாப் லாஸ் 156 இல்ல 155 கூட நீங்க வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் 155, டார்கெட் வந்து 148, 146.50 and 143. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்க பிளான் பண்ணுங்க. வித் 156 ஸ்டாப் லாஸ் செல் டெல்டா கார்ப். அடுத்த ஸ்டாக் வந்து டாக்டர் லால்பத். ஸோ இந்த லால்பத் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ஒரு டைப் ஆஃப் ரவுண்டிங் பாட்டம், அதாவது இன்வெர்ஸ் ரவுண்டிங் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் திருப்பி இது மேலே போகுது. மேலே போய் திருப்பி கீழே வந்து பிரேக் பண்ணா என்ன ஃபார்மேஷன் இங்கே நடக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல இது வரும். ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணா நீங்க தாராளமா டாக்டர் லால்பத்தை செல் பண்ணலாம். ஸோ செல் டாக்டர் லால்பத் பிலோ 2577, ஸ்டாப் லாஸ் 2595, டார்கெட் 2565, 2555, 2541. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 2595 ஸ்டாப் லாஸ் வச்சு செல் டாக்டர் லால்பத். ஸோ இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். எஸ்பிஐ கார்டு. ஸோ எஸ்பிஐ கார்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் டச் ஆயிருக்கு, பட் பிரேக் ஆகலை. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் பிரேக் ஆயிடுத்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்க. செல் எஸ்பிஐ கார்ட்ஸ் பிலோ 768. இங்கே ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. செல் பிலோ 768, ஸ்டாப் லாஸ் 775, டார்கெட் 763, 758 and 753. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 775 ஸ்டாப் லாஸ் வச்சு செல் எஸ்பிஐ கார்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல இதை வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா தாராளமா செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோல சில ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுல நிறைய ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஆனா ஒரு ஸ்டாக் மட்டும் ஜாக்பாட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அந்த ஸ்டாக் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். மற்ற ஸ்டாக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோல வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போட்டிருப்பேன். நீங்க வந்து தாராளமா வெரிஃபை பண்ணலாம். அந்த ஒரு ஸ்டாக் என்னது அப்படின்னா ஜிஎன்எஃப்சி. ஸோ ஜிஎன்எஃப்சி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 800க்கு கீழே தாராளமா செல் பண்ணுங்க. 780 ஃபைனல் டார்கெட்டா சொல்லியிருந்தேன். ஆனா ஜிஎன்எஃப்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 800 உடஞ்சதுக்கு அப்புறம் லோ 760 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரே நாள்ல 40 புள்ளிகள் டவுன் ஆயிருக்கு. ஸோ உண்மையிலேயே அற்புதமான ஜாக்பாட் இந்த கால் தான், இந்த ஸ்டாக் தான். ஸோ இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீடியோல ஏதாவது ஒரு ஸ்டாக்
நல்ல அருமையாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில் கூட நான் ஒரு கால் கொடுத்தேன். அது என்ன ஸ்டாக் அப்படின்னா எஸ்ஆர்எஃப் சொல்லியிருந்தேன். எஸ்ஆர்எஃப்பை செல் பண்ணேன். எங்கே எஸ்ஆர்எஃப் செல் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2487 லெவலில் செல் பண்ணன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே எஸ்ஆர்எஃப் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் ஆயிருந்தது. ஸோ லோ பார்த்தீங்க அப்படின்னா 2461. ஸோ நம்முடைய செகண்ட் டார்கெட்டுக்கும் கீழே எஸ்ஆர்எஃப் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 26 புள்ளிகள் நாம் எஸ்ஆர்எஃப்ல இன்ட்ரடேலியே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்தது. நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு சொன்ன உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் சொன்னது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் போடுங்க. சில விஷயங்கள் நான் எந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும் அதுவும் நீங்களும் ட்ரா பண்ணுங்க. என்னுடைய என்ன சொன்னனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எஜுகேஷனல் வீடியோவாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.